ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய வேலண்டைன்ஸ் டே எப்படி போகுது அப்படின்ற vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்பதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டுமே வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல. நீ எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி உட்காந்துருக்க? நீ எங்க வர? இப்ப யார் உன்னை கூட்டிட்டு போறா? எங்கம்மா வரீங்க நீங்க? அவ்வளவுதான், அழகா கிளம்பி நம்ம வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. எதுக்காக இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு அம்மா அப்பாவோட வெட்டிங் டேவும் கூட. அதுவும் 25th வெட்டிங் டே, அதாவது வெள்ளி விழா. அதனாலதான் இன்னைக்கு நாங்க இங்க 100 ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிருக்கோம். ஃபன்னா இருக்குங்க, ஃபுல்லா பாருங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. அது உள்ள எதுதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றாலுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பயமா இருக்காது. ஆனா நீங்க உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆறீங்களா, அந்த டைம்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா பயமா இருக்காது. ஜாலியா இருக்கும். நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். நாங்க ஃபர்ஸ்ட் வேற பஃபட் தான் போலான்னு புக் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் தான் இதெல்லாம் அம்மா அப்பா கொஞ்சம் ஸ்பெஷலா பாக்குற மாதிரி இருக்கும், வித்தியாசமானதெல்லாம் அம்மா அப்பா பாக்கட்டும் அப்படின்றதுனால அண்ணன் தான் இதை புக் பண்ணிருந்தான். சோ அவங்களுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னா இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் நடுவுல மட்டும் ஒரு வாட்டி வந்து பேய் வரும்னா அந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் அம்மா அலறிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஃபுட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் ஃபுட்டு தான் இருந்த மாதிரி இருந்தது. சூப்லாம் கூட இதுல இல்ல. ஆனா டேஸ்ட் எல்லாமே செம்ம பக்காவா இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் ஒர்த்து தான். அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் எடுத்து டேபிள் போறதுக்குள்ளே பேய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோல அந்த அளவுக்கு தெரியல, ஆனா நேர்ல செம பயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கேண்டில் மட்டும்தான் இருந்தது. நிறைய பேர் அந்த பேய் கூட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு செம பயமா இருந்தது. நாங்க எப்படா நம்ம டேபிள் விட்டு போவோம்னு இருந்துச்சு. அம்மா எல்லாம் மிரண்டு கண்ணே மூடிட்டாங்க. லைட் போட்டதுக்கு அப்புறம் தைரியம் வந்து அது கூட செல்ஃபி எடுக்க போனா அங்கேயும் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. அந்த பேயோட மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, ரத்தம் எல்லாம் ஊத்துற மாதிரி. பயந்து என் டேபிளுக்கு ஓடிட்டேன். இவருதான் இந்த உலக அழகிய பெத்த தந்தை, பாத்துக்கோங்க. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அட, இப்பெல்லாம் யார் உண்மையை சொன்னா கேக்குறீங்க? இப்பெல்லாம் உண்மைக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு போங்க. ஆனா இவங்களுக்கு தான் இன்னைக்கு கல்யாண நாளா, அதனாலதான் வந்தோம். நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டு சாப்பிடுறதுக்கு வந்தோங்க. ஆனா அதுக்கு மேல எங்களால சாப்பிடவே முடியல. ஆசைப்பட்டு இவங்களெல்லாம் இங்க கூட்டு வந்தா கைஸ் இங்க பாருங்க, ஒண்ணுமே சாப்பிடல. அப்படியே ஒண்ணுமே சாப்பிடல. அப்படியே அதை திரும்பி பாருங்க, அங்க பாருங்க, இதெல்லாம் நான் தான் காலி பண்ணேன். பாருங்க அப்படியே இருக்கு, அப்படி இருக்கு. இதெல்லாம் நான் தான் காலி பண்ணேன். நாங்களாச்சும் பரவாயில்லங்க, எங்க அம்மா எதுவுமே சாப்பிடல. வெஜ் வேற அன்னைக்கு, வேஸ்ட் கூட்டிட்டு வந்ததுன்ற மாதிரி ஆயிடுச்சு. டெசர்ட்ஸ்லயுமே அந்த அளவுக்கு இருந்த மாதிரி இல்ல. கேக்கு, வாட்டர் மெலன், ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், பாயாசம் இதுதான் இருந்துச்சு. மெயின் டிஷ்ல ஓரளவுக்கு திருப்தி பண்ற மாதிரி இருந்துச்சு. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பாஸ்தா, சிக்கன், அப்புறம் நான் இருந்துச்சு, அப்புறம் கிராப் இருந்துச்சு, ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு, பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு, அப்புறம் சிக்கன் பட்டர் மசாலா இருந்துச்சு, கர்ட் ரைஸ் இருந்துச்சு, இன்னும் நிறைய கிரேவிஸ்லாம் கூட இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல, நான் வீடியோஸும் எடுக்கல. அப்புறம் ஓரளவுக்கு ஆம்பியன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டாக 1.5 hours கிட்ட நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்தில். ஸோ அதனால அந்த அளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோங்க. என்ன ஒன்று, எல்லாத்தையுமே ஒரேடியாக வச்சதுனால எங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சாப்பிட முடியல. இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணது எங்கள் அப்பா தான். ஒன்னொன்னுத்தையும் நோண்டி பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. முந்தா நாள் செத்து போனாலே சாந்தியா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சுங்க. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு.
போகும்போது நாங்க ரொம்ப பசியில இருந்தனால பெருசா எதையுமே சுத்தி பார்க்கலங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னுத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஆக்சுவலி கீழேயுமே பஃபே இருந்துச்சு. ஆல்ரெடி உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டைனிங்குமே இருந்தது. ஆனா நாங்க தான் மேல சூஸ் பண்ணோம். கண்டிப்பா இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கும்னு தான் நாங்க நினைக்கிறோம். உள்ள வரும்போது பயத்துல வந்தேன். ஆனா இப்போ எனக்கே பயம்லாம் போய் வளைச்சு நானே போட்டோ எடுத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோங்க. நீங்க அந்த பழைய காலத்துல யூஸ் பண்ண போன்ல இருந்தது. ஒருவேளை இந்த போன்ல பேயெல்லாம் பேசியிருக்கோமோ என்னமோ. நீங்க அழகா வச்சிருந்தாங்க. பேய் எப்படிங்க பேசும்? சும்மா அது ஒரு தீமுக்காக செட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க டிக்கெட்ஸ்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல ஒரு பேமெண்டா இருக்கு, வீக்கெண்ட்ல ஒரு பேமெண்டா இருக்கு. வீக்கெண்ட்ல ஒரு 100 rupees அதிகமா இருக்கு, வீக் டேஸ்ல 100 rupees கம்மியா இருக்கு. நாங்க வீக்கெண்ட் போனதுனால ஒரு ஆளுக்கு 760 rupees பே பண்ணாங்க அடல்ட்ஸ்க்கு. கிட்ஸ்க்கு வந்து அதுல இருந்து 350 rupees பே பண்ணாங்க. சாரி, பே பண்ணல, சார்ஜ் பண்ணாங்க. இன்னும் நீங்க வந்து போறதுக்கு தாங்க மனசு இல்ல. மனசு இல்லாம தான் சரி கிளம்பணும், டைம் ஆயிடுச்சுன்னு நாங்க வெளியே வந்தோம். அப்படியே இந்த வீடியோட எண்டுக்குமே நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்குற வரைக்கும் until bye from my big Sam. Thanks for watching. Tata, bye bye.